ஹரிஹரன். இந்த அமர்வுக்கு சர்வதேச அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் அவர்களை வரவேற்கிறேன். திரு கிளாட்சன் சேவியர், இங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலையில திரு ஹரிஹரன் கூட குறிப்பிட்டாங்க, 9 முறை ஹசீனாவை சுட்டுக் கொள்ள முயற்சி நடந்தது அப்படின்னு. அப்படியான ஒரு சூழல்ல அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு வருகிறார். இங்க அடைக்கலம் கொடுத்தது அப்படிங்கறத நம்ம ஒரு தார்மீக அரசியலாக பார்க்க வேண்டுமா அல்லது பூகோள அரசியலாக பார்க்க வேண்டுமா? அது அடிப்படையில இந்தியாவில் புகலிடம் தேடி வர்றவங்க எல்லாருமே புகலிடம் கொடுப்பது என்பது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரியமா தான் இருந்திருக்கு. குறிப்பா இந்த மாதிரி தலைவர்கள் வரும் பொழுது அண்டை நாடு, நட்பு நாடு, நேச நாடு, இது ஒரு தலைவர் பாதிக்கப்பட்டிருக்கார், நேசமான தலைவர் அப்படிங்கும் போது இதுல எந்தவித ஒரு சிக்கலும் இல்லாமல் அடைக்கலம் கொடுப்பது மாந்தநேய அடிப்படையில தான் முதல்ல பார்க்கணும். அரசியல் ரீதிங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கணும். அடுத்தது மாந்தநேய ரீதியா நம்ம இதை முதல் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் செய்யக்கூடியது ஒரு மிக சரியான ஒரு விஷயம். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இங்க தங்க போறாங்க, இங்கேயே புகலிடம் கூறி இங்கே இருக்க போறாங்க அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்கு, கருத்துக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இங்கிலாந்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காரு. சரியா கேட்கல. இல்ல, தற்காலிக அடைக்கலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, அதான் தற்காலிக புகலிடம் அப்படிங்கிறது, அடைக்கலம் அப்படிங்கிறது சரியான விஷயம். இது நீண்ட நாள் நீடித்தாலும் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது அப்படிதான் நடக்கும் நட்பு நாடுகள்ல. ஏன்னா இது ரெண்டு வித்தியாசமான விஷயம். இது கோத்தபாயா நம்ம நாட்டுக்கு வந்திருந்தா அடைக்கலம் கொடுத்திருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி கதை. இவங்க வர்றதுக்கும் வித்தியாசம், கதை வேற இருக்குது, வேற வேற வித்தியாசம், வேற வேற நேரட்டிவ் இருக்குது. அப்ப பார்க்கும்போது இவங்க செய்யறது சரியான விஷயமா தான் இப்போதைக்கு நமக்கு தோணும். இந்த அடிப்படையிலான காரணம் என்ன? இது ஒரு வெறும் இடஒதுக்கீடு மட்டுமே இதற்கான காரணம் இல்ல, இது நீண்ட கால அரசியல், எதிர்கட்சிகளினுடைய அரசியல் எல்லாமும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு திரு ஹரிஹரன் குறிப்பிடுறாரு. அவர் சொல்றது மிக சரியான ஒரு கருத்து. அரசியல் மட்டும் இல்ல, நீங்க பங்களாதேஷனுடைய இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும் பொழுது அதை பார்த்து நம்ம மிரண்டு போகக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது. இந்தியாவோட நிறைய விடயங்கள்ல அவங்க மேலோங்கி இருக்கிறாங்க. ஆனா அதை விட பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட பட்டினி சாவுக்கு கிட்ட தள்ளப்பட்டிருக்க நாடு பாக்குறோம். இதுல 30 to 40% மக்கள் கொடிய வறுமையில இருக்கிறதாவும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 to 19 இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த நாட்டுல 40% இருக்காங்க. இந்த 40% பயிற்சியிலும் இல்ல, எந்த விதமான வேலைகளும் இல்ல. இது இந்த நீ கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் எம்ப்ளாய்ட், எஜுகேட்டட் ஆர் ட்ரெயினபிள் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் எதுலையுமே இல்லை. இல்லாத போது இந்த அதிருப்தியானது அதிகமாக, அதே மாதிரி ஊழல் அப்படிங்கிற விஷயமும் அதிகமா வளர்ச்சிட்டு பார்க்கணும். அடுத்தது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சாதாரணமா புறந்தள்ளிட முடியாது. இந்த இடஒதுக்கீடு தார்மீக ரீதியா ஒரு மக்களுடைய சமத்தன்மையை கொண்டு வரதுக்கான, சமச்சீர்மையை கொண்டு வரதுக்கான ஒரு இடஒதுக்கீடு கிடையாது. இது அரசியல் ரீதியான இடஒதுக்கீடு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடஒதுக்கீடுலயும் ஏகப்பட்ட ஊழல்கள் இருந்தா சொல்றாங்க. அதை 70% 30% குறைச்சு, 30% 5% குறைச்சு கூட இந்த பிரச்சனை திரும்ப வந்திருக்கு. சமயத்துல ஒரு 5 முக்கிய அம்ச கொள்கைகளை மாணவர்களும் இந்த முன்வைக்கிறாங்க. இந்த 5 கொள்கைகளையுமே இவங்க நிராகரிச்சுட்டு இதை உதாசீனப்படுத்திட்டு தான் இவங்க சரி நம்ம அடக்குமுறைக்கு போகலான்னு போறாங்க. அப்போ இதுல மனித உரிமை மிக முக்கியமான ஒரு அம்சமா பாக்குறோம். மனித உரிமைக்கான எல்லா மனித உரிமைகளும் மீறப்படுது. இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகளா மனித உரிமைகள் கடுமையா மீறப்படுது. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் நேரடியாக பேச முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. 3வது ஊழல் அதிகமா இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதுக்கான ஒரு ட்ரிகர் தான் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட். அப்போ அந்த எடுத்துட்டு போறவங்க, அடிக்கிறவங்க, உதைக்கிறவங்க, சூறையாடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு புத்திஜீவிகள் மாதிரியோ இல்ல எல்லாம் அறிஞ்சு செய்யறவங்க மாதிரி கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். அப்போ இது ஏற்கனவே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ ராணுவத்தினர் நின்று அவங்க வேடிக்கை தான் பார்க்க முடியாத தவிர கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்கள. அதுக்கான பதிலளிப்பு கிடையாது. அப்போ ஒரு மக்களால் வரக்கூடிய ஒரு புரட்சி மற்றவர்களால் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட புரட்சியா இருக்கு. இதுல வெளிநாடுகள் பார்த்துட்டு இருக்கவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு கிளாட்சன் சேவியர். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாலச்சந்திரன், இப்போ வங்கதேசத்தில் நிலவக்கூடிய இந்த மக்கள் கிளர்ச்சி, அரசியல் சர்ச்சை, இதற்கான முதன்மையான காரணமாக நீங்கள் பார்ப்பது என்ன? இடஒதுக்கீடும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சமூக இடஒதுக்கீடு அல்ல, அரசியல் இடஒதுக்கீடு அப்படின்னு கோட் பண்றார் திரு கிளாட்சன் சேவியர். உங்களுடைய பார்வை? இல்ல, அது அரசியல் ஒதுக்கீடு தான், அது சமூக ஒதுக்கீடு இல்லை, சந்தேகமே இல்லாமல் அரசியல் ஒதுக்கீடு தான். நீங்க வங்கதேசம் பிறந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா 2 குழுமங்கள் வந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருந்தாங்க. அவாமி லீக் இந்தியாவுடைய நண்பர்கள், சந்தேகம் இல்லாமல் இந்தியாவுடைய நண்பர்களா இருந்தாங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்து ஆட்சி அமைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, அது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணார், மதச்சார்பற்ற அரசுன்னு. இப்ப கர்னல் செட் இட் வெரி ரைட்லி, பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஒரு பகுதியா இருந்தது தான் பங்களாதேஷுடைய ஆர்மி. பங்களாதேஷ் பிரிஞ்ச உடனே அவங்கெல்லாம் வந்து பங்களாதேஷுடைய ஆர்மி ஆனாங்க. பாகிஸ்தான் ஆர்மி வந்து இட் பிலீவ்ஸ் இன் தியோக்ராட்டிக் ஸ்டேட், அந்த நம்பிக்கையை தான், அந்த அடிப்படையில தான் அவங்க ஆர்மி டீச்சிங்ல இருந்து எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க வந்து அதே நம்பிக்கையில வளர்ந்த ஒரு ஆர்மி வந்து ஓவர் நைட்டா வந்து இந்தியாவுடைய ஃப்ரெண்ட் ஆகல. அதனால ஆரம்பத்திலிருந்தே அங்க 2 டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் குரூப் இருந்துச்சு. ஒன்னு வந்து அவாமி லீக் இந்தியாவுடைய ஃப்ரெண்டு, இன்னொன்னு வந்து இந்தியாவுடைய விரோதிகள். அதனால முஜிபுர் ரஹ்மான் வந்து அந்த இந்தியாவுடைய விரோதிகளால கொல்லப்பட்டார். குடும்பத்தையே காலி பண்ணு சொல்லி பார்த்தாங்க. அந்நேரம் ஹசீனாவும் அவங்களுடைய சிஸ்டம் அதிர்ஷ்டவசமா வந்து ஃபாரின்ல இருந்ததுனால அவங்க வந்து தப்பிச்சாங்க. அப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அந்த கர்னல் ஒருத்தர், ஒன் ஆஃப் தி கர்னல்ஸ் இன்வால்வ் அந்த மர்டர்ல, முஜிபுர் ரஹ்மானுடைய கொலையில, அவருடைய மனைவி தான் பின்னாடி வந்து பாகிஸ்தான் இது பங்களாதேஷ் அதிபரா வந்து ரொம்ப நாள் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கும் ஹசீனாவுக்கு இடையில ஒரு அன்கம்ஃபர்டபுள் ரிலேஷன் கொஞ்ச நாள் இருந்துச்சு, காமன் இனிமே காலி பண்ணோன்னு. பட் அடிப்படையில் வந்து அவங்க 2 பேரும் வந்து இணங்கி போகக்கூடிய கொள்கை கருத்து ஒற்றுமை வந்து அவங்க கிட்ட கிடையாது. இப்போதைய மக்கள் கிளர்ச்சிக்கு ஹசீனா வந்து 15 வருஷம் அந்த இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா அந்த இந்திய எதிர்ப்பு வந்து அவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கு. அடிக்கடி திடீர்னு வரும். நம்முடைய இன்ஃபர்மேஷன் சென்டர் போய் கொளுத்துவாங்க, நம்ம பிஎஸ்எஃப் மேல வந்து ஃபயர் பண்ணுவாங்க, இது மாதிரிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா மேல உள்ளவங்க வந்து இப்ப ஹசீனா இல்லாம அவங்க அடுத்தவங்களே வந்து பதவியில் இருந்தா கூட ஒரு லெவலுக்கு மேல இந்தியாவை இரிட்டேட் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஆனா இந்திய எதிர்ப்பு உணர்வுங்கிறது அங்க ஆரம்பத்திலிருந்தே இருக்க தான் செஞ்சது. இது பாகிஸ்தான்ல இருந்து இது லிபரேட் ஆனோன்னு ஆனந்தவுடன்ல இருந்து மணியன் போயிருந்தாரு. போய் அங்க பியூரோக்ராட்ஸ் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா நான் இந்தியான்னு சொல்லி சொன்னா அவங்க யாரும் இவரை மகிழ்ச்சியா பார்க்கல. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சது, ஐயோ இதெல்லாம் பாகிஸ்தான் சிவில் சர்வீஸ், இதெல்லாம் பாகிஸ்தான் ஆர்மி, இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்னு பேர் வச்சிருக்காங்க, இப்படித்தான் இருப்பாங்க. அதனால அந்த கட்டுமானம் இருக்கிறதே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் பியூரோக்ரசி அண்ட் ஆர்மி, தே வேர் நாட் ப்ரோ இந்தியா மோஸ்ட் ஆஃப் தம். 1971 இருந்து இன்னைக்கு 51 வருஷம் ஆயிடுச்சு, மாறி போயிருக்குமானா மாறுறதுக்கு ஹசீனா முயற்சி பண்ணிருப்பாங்க, அது சந்தேகம் இல்லாம. ஆனா இந்த 70% 30% வந்து பொலிட்டிக்கல். ஏன்னா இவங்க மறுபடியும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து தன்னுடைய அரசியல் பலத்தை சிரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது அவங்க நிச்சயமா வந்து ஏத்துக்க மாட்டாங்க எதிர்ப்பாளர்கள். அவங்க வெளிப்படையா அதை எதிர்க்க முடியலன்னா மாணவர்கள் மூலமா எதிர்க்க வைப்பாங்க. மாணவர்களுக்கும் இதுல பாதிப்பு இருக்கு. இடஒதுக்கீடு என்பது அவாமி லீக் கட்சியினருக்கு மட்டும்தான் பொருந்துமா? அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இன் ரியல் டர்ம்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா முக்தி பாயனியை கொண்டு வந்தது யாரு? அந்நேரம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஏன் ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஆஸ்திரேலியாவுடைய மொத்த பாப்புலேஷன் எவ்வளவோ அந்த அளவு 1 கோடி பேர் ஏறக்குறைய இங்க வந்து அகதிகளா வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. எவ்வளவு நம்ம தாங்க முடியும்? ஜேபி வந்து கம்ப்ளீட்டா இந்திரா காந்திக்கு விரோதமான அரசியல் கொள்கை படைத்தவர். ஆனால் அவர்தான் இந்திய தூதுவராக உலக நாடுகளிடம் சென்றார்.